Tawfiq Hakim. Today, S word. CLANGOR. தொடர்ச்சியான உரத்த இரைச்சல். Meaning a continuous noisy banging. 1. The angry wife wanted her sleeping husband to hear the clangor of pots and pans in the kitchen. 2. During the battle, the women and children could hear the clangor of swords meeting swords. However, the meaning may vary depending on the context in which the word is used. இன்றைய 10 சொற்கள். 1. Dissidence எதிர்ப்பு. மக்கள் பயங்கரவாத நடவடிக்கைக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை காட்டினார்கள். People showed their dissidence against terrorist activity. 2. Renaissance மறுமலர்ச்சி. மருத்துவ துறையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது. In the medical field, a renaissance has occurred. 3. Rigor mortis இறந்த பின் உடலில் ஏற்படும் விரைப்பு. இறந்த பின் உடலில் ஏற்படும் விரைப்பவால் மூட்டுகள் மற்றும் தசைகள் மிகவும் கடினமாக இருக்கும். The joints and muscles become very stiff when a rigor mortis occurs. 4. Consulate தூதரகம். இந்தியாவின் அரசு தூதர் ஜனாதிபதியிடம் பேச அமெரிக்க தூதரகத்தில் இருந்து வந்தார். The ambassador of India came from the US consulate to speak to the president. 5. Blizzard பனிப்புயல். பனிப்புயல் காரணமாக இந்த விமானம் தாமதமானது. This flight was delayed due to the blizzard. 6. Diagnosis நோயறிதல். மருத்துவர் நோயாளியிடம் நோயறிதலை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டும். The doctor must share about the diagnosis with the patient. 7. Awful மிக மோசமான. அவரது இறப்பு மிக மோசமானதாக இருந்தது. His death was awful. 8. Militancy போர்க்குணம். அவரது நடவடிக்கை போர்க்குணத்திற்கு எதிராக இருந்தது. His action was against militancy. 9. Incision ஆழமான கீறல். மருத்துவர்களால் அவரது உடலில் ஒரு ஆழமான கீறல் கண்டறியப்பட்டது. The doctors detected an incision on his body. 10. Referendum வாக்கெடுப்பு. நம் சகோதரர்கள் தேசிய வாக்கெடுப்பில் வாக்களிக்க முடியவில்லை. Our brothers could not vote in the national referendum. Today, SGK. Knowledge spread. Do you know? 1. 3-year-old boy, S voice is louder than 200 adults in a crowded restaurant. 2. The average person can burn about 77 calories an hour while sleeping. 3. The average distance between the stars in the sky is 20 million miles. 4. Water covers 70.9 விழுக்காடு of the planet's surface. 5. Catfish have over 27,000 taste buds. Humans have around 7,000. 6. The Great Barrier Reef in Australia is the world's largest reef system. 7. The speed of sound is around 767 miles per hour 1230 kilometers per hour. 8. Elephants are one of the largest mammals on earth. 9. Pacific Ocean is the largest ocean in the earth. 10. Glass recycling is often separated into colors because glass keeps its color after recycling. பகிர்வு அறிவு பரவல். உங்களுக்கு தெரியுமா? 1. ஒரு நெரிசலான உணவகத்தில் ஒரு 3 வயது சிறுவனுடைய குரல் 200 பெரியவர்களின் குரலை விட சத்தமாக இருக்கும். 2. ஒரு சராசரி நபர் தூங்கும் போது ஒரு மணி நேரத்திற்கு 77 கலோரிகள் வரை எரிக்க முடியும். 3. வானத்தில் நட்சத்திரங்களுக்கு இடையேயான சராசரி தூரம் 20 மில்லியன் மைல்கள். 4. கோள்களின் மேற்பரப்பில் நீர் 70.9% உள்ளடங்கும். 5. கவுத்தி மீன்களுக்கு 27,000க்கும் மேற்பட்ட சுவை மொட்டுகள் இருக்கும். மனிதர்களுக்கு சுமார் 7,000 மொட்டுகள் இருக்கும். 6. உலகின் பெரிய பவளப்பாறை அமைப்பு ஆஸ்திரேலியாவில் உள்ள பெருந்தடுப்பு பவளத்திட்டு ஆகும். 7. ஒலியின் வேகம் ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 767 மைல்கள் ஆகும். ஒரு மணி நேரத்திற்கு 1230 கிலோமீட்டர். 8. யானைகள் பூமியில் வாழும் பெரிய பாலூட்டிகளுள் ஒன்று. 9. பூமியில் மிக பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் ஆகும். 10. கண்ணாடி மறுசுழற்சி அடிக்கடி நிறங்களால் பிரிக்கப்படுகிறது, ஏனெனில் கண்ணாடி அதன் மறுசுழற்சிக்கு பிறகும் அதன் நிறத்தை வைத்திருக்கும். ஸ்ட்ரெஸ் அண்ட் பயாலஜிக்கல் ஏஜிங். ஒருவருடைய வாழ்க்கையில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அல்லது நச்சுத்தன்மை கொண்டவர்கள் இருந்தால் அது அவர்களின் உயிரியல் முதுமையை துரிதப்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. இத்தகைய நபர்களுடன் தொடர்பில் இருப்பவர்கள் அதே வயதுடைய மற்றவர்களை விட சராசரியாக 9 மாதங்கள் கூடுதலாக முதுமையடைந்து காணப்படுகிறார்கள். இந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்துபவர்களை ஆராய்ச்சியாளர்கள் ஹஸ்லர்ஸ் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு மன அழுத்தம், பதற்றம் அல்லது உணர்ச்சி ரீதியான அழுத்தத்தை உருவாக்குவார்கள். ஒவ்வொரு கூடுதல் அழுத்தமான உறவும் ஒருவரது உயிரியல் முதுமையை சுமார் 1.5 விழுக்காடு வேகப்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது.
மன அழுத்தம் காரணமாக உடலில் கார்டிசோல் போன்ற ஹார்மோன்கள் தொடர்ந்து சுரப்பதாகவும் இது டிஎன்ஏவில் உள்ள டெலோமியார்ஸ் எனப்படும் பாதுகாப்பு உறைகளை குறைத்து செல்கள் விரைவாக முதுமையடைய காரணமாகிறது. ஷேக் இபன் பாஸ் said, "Whoever stands up all of the 10 last nights, he will have undoubtedly found Laylatul Qadr." Al-Ikhtiyarat Vol. 1 pg. 430. நாளும் ஒரு சிந்தனை. தேவைகளுக்கு மட்டும் பழகுபவர்களுக்கு நடுவில் அன்புக்காக பழகும் சிலர் நம்மோடு அமைவது வரம். நாளும் ஒரு வீட்டு பண்டுவம். கீரையுடன் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட மலமிளக்கியாக இருப்பதோடு வயிற்றுப் புண்ணும் குணமாகும். நாளும் ஒரு செய்தி. செஸ் விளையாட்டு இந்தியாவில் தோன்றியது. நாளும் ஒரு சமையல் குறிப்பு. கோதுமை மாவு பாதி ராகி மாவு பாதி கலந்து சப்பாத்தி செய்தால் உடலுக்கு நன்மை பயப்பதுடன் சுவையாகவும் இருக்கும். நாளும் ஒரு பொன்மொழி. கடமை புனிதமானது, அதை பக்தியுடன் செய்வதே தெய்வ வழிபாடாகும். விவேகானந்தர். இன்று மார்ச் 12. விண்வெளி தணிக்கைக்கு எதிரான உலக நாள். 1930 இல் குஜராத்தின் தண்டியில் தடையை மீறி உப்பெடுக்கும் நடைப்பயணம் தொடங்கியது. 1992 இல் மொரிஷியஸ் குடியரசானது. திருக்குறள் 618. பொறியின்மை யார்க்கும் பழியன் ரறிவரின் தாழ்வினை இன்மை பழி. விளக்கம். நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று, அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி. பழமொழி. A closed mouth catches no flies. நுணலும் தன் வாயால் கெடும். பொன்மொழி. பேச்சினில் தீமை கலந்து விட்டால் மனதிலும் தீமை கலந்து விடும். செனேகா. பொது அறிவு. 01. எந்த விலங்கின் பால் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும்? நீர்யானை ஹிப்போபாட்டமஸ். 02. உலகில் முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் வகிக்கும் நாடு எது? சீனா சைனா. English words. Ancestral related to. Bifurcated, divided into 2 parts. தமிழ் இலக்கணம். ரு டு ஆகிய எழுத்துக்கள் உடன் வேற்றுமை உருபு அல்லது மற்ற சொற்கள் சேர்ந்து வரும்போது இந்த எழுத்துகளுக்கு முன்னாடியும் வல்லினம் மிகுந்து வரும். இ கா. 1. அடையாறில் போக்குவரத்து நெரிசல் அதிகம். தவறு. அடையாறு கூட்டல் இல் சமன் அடையாற்றில். அடையாறில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் சரி. 2. கயிறை பிடித்து கரை ஏறினர். தவறு. கயிற்றை பிடித்து கரை ஏறினர் சரி. இன்றைய தலைப்பு செய்திகள். தமிழகத்தில் நாளை முதல் வெப்பநிலை அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கான 5 புதிய ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார். ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை பாதுகாப்பதற்காக பிரான்ஸ் தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான கடற்படையை உருவாக்க உலக நாடுகள் முன் வந்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ICC ரேங்கிங்ஸ் முதல் 2 இடங்களை பிடித்து அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் சாதனை. IPL தொடர் வருகிற 28 இன் தேதி முதல் மே 31 இன் தேதி வரை நடைபெறுகிறது. Today's headlines. The Meteorological Department has informed that the temperature will increase in Tamil Nadu from tomorrow. PM Narendra Modi has inaugurated 5 new train services for Tamil Nadu. Countries around the world have come forward to form a massive naval force under the leadership of France to reopen the Strait of Hormuz and ensure the safety of oil and gas supplies. Sports news. In the International Cricket Council ICC rankings, Abhishek Sharma and Ishan Kishan have achieved the milestone of securing the top 2 positions. The Indian Premier League IPL will be held from March 28 to May 31. Today's word. Discompose. தாறுமாறாக்கு சிதைத்தல் அமைதியை குலைத்தல். Meaning to disturb. 1. Brian is sleeping right now and will probably be irritated if we discompose him. 2. I see no reason to discompose the pastor right now as he is in the middle of a sermon. However, the meaning may vary depending on the context in which the word is used. Today SGK. Knowledge spread. Do you know? 1. Aberdeen, Scotland is called Brunite City. 2. Angkor Wat Temple in Cambodia is the largest temple in the world. 3. Lake Baikal in Russia is the deepest lake in the world. 4. Crocodiles cannot poke their tongue out. 5. Angel Falls is the tallest waterfall in the world. 6. The planet which takes the least amount of time to orbit the sun is Mercury. 7. Malaysia's first World Hotel and Plaza is the largest hotel in the world. 8. The country which contains the longest border is China. 9. The largest telescope in Tamil Nadu is the Kevalur Venu Bapu telescope. 10. A box jellyfish contains 24 eyes. உங்களுக்கு தெரியுமா? 1. அபெர்டீன் ஸ்காட்லாந்து கிரானைட் நகரம் என்றழைக்கப்படும். 2. உலகின் மிகப்பெரிய கோயில் கம்போடியாவில் உள்ள அங்கோர் வாட் கோயில். 3. உலகின் ஆழமான ஏரி ரஷ்யாவில் உள்ள பாய்கால் ஏரி. 4.
முதலைகள் அதன் நாக்கை வெளியே நீட்ட முடியாது. 5. உலகில் மிக உயரமான அருவி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. 6. குறைந்த நேரத்தில் சூரியனை சுற்றி வரும் கோள் மெர்க்குரி. 7. உலகின் மிகப்பெரிய ஹோட்டல் மலேசியாவில் உள்ள முதல் உலக ஹோட்டல் மற்றும் பிளாசா ஆகும். 8. மிக நீளமான எல்லையை கொண்ட நாடு சீனா. 9. தமிழகத்தில் மிகப்பெரிய தொலைநோக்கி காவலூர் வைனு பாப்பு ஆகும். 10. ஒரு பெட்டி ஜெல்லிமீனுக்கு 24 கண்கள் இருக்கும். இன்றைய 10 சொற்கள். 1. சிமுலண்ட் போலியான. அவர் அளித்த பொருட்கள் அனைத்தும் போலியானது. The things that he gave us simulant. 2. chimerical ஆதாரமற்ற. இந்த நிகழ்வு உண்மையானதாக இருக்கலாம் ஆனால் அது ஆதாரமற்றதாக நாங்கள் நினைக்கிறோம். The phenomenon may be real, but we think it is chimerical. 3. ரோப் திரி. 3 திருடர்கள் சாலையில் திரிந்து கொண்டிருந்தனர். 3 thieves roved in the road. 4. ட்ரெக் நீண்ட பிரயாணம். மலையின் அடிவாரத்திற்கு பிரயாணம் செய்ய ஒரு வாரம் எடுத்துக்கொள்ளும். It took us a week to trek to the foot of the mountain. 5. அகேட் இரத்தின கல் வகை. அவரது வீட்டில் உள்ள வினிகர் பாட்டில் கூட இரத்தின கல் வகையால் செய்யப்பட்டது. Even the vinegar bottle in his house is made of agate. 6. புஷி அடாவடியான. அவர் மிகவும் அடாவடியாக இருப்பதன் மூலம் புகழை இழந்தார். He made himself unpopular by being so pushy. 7. கல்வெட் மதகு பாலம். ஒரு 10 மீட்டர் நீளம் கொண்ட சிறிய மதகு பாலம் லாஸ்வேட் சாலைக்கு கீழே கடக்கிறது. A 10 meters length smaller culvert crosses beneath Laswade Road. 8. டோபே மயக்கநிலை. நான் இன்று காலை முதல் மயக்கநிலையாக உணர்கிறேன். I am feeling really dopey from this morning. 9. ஃபேஜ் மன அமைதியை இழக்கச் செய். மிக மோசமான முடிவால் அவரது மன அமைதியை இழக்கச் செய்ய முடியாது. The worst results cannot phase him. 10. லிங்கர் தாமதி. துரதிருஷ்டவசமாக வரி ஏப்ரல் மாதம் வரை தாமதிக்கிறது. Unfortunately the tax will linger on